ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் ஒவ்வொரு சிவன் கோயிலிலும் நந்தி பகவான் சிவலிங்கத்தை நோக்கி அமர்ந்திருப்பதன் மர்மம் என்ன, அதை பற்றியும், அது மட்டுமே இல்லாமல் சிவன் கோவிலையே மஞ்சள் குங்குமம் பிரசாதமாக தரதில்லை, இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க. வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எந்த சிவன் கோவில் எடுத்துக்கிட்டாலும், அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி, கோவில் என்ட்ரன்ஸ்லேயே நந்திய பகவான் தான் நம்மளை வரவேற்பார். நந்திய பகவான் ஆழமான பக்தியோட கடவுளான சிவபெருமானை நோக்கி வீற்றிருப்பாருங்க. சிவபெருமானோட வாகனமான இந்த மகதான காலைக்கு இவ்வளவு முக்கியத்துவம், அதை தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நம்மளுடைய கோவிலோட கட்டடக்கலையில் எதுவுமே தற்செயலானது இல்லைங்க. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். நந்தி சிவபெருமானோட முதன்மையான வாயிற்காவலன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அவர் கருவறைக்கு எதிரே உட்கார்ந்துட்டு இருக்கிறது தீய சக்திகளோ அப்படி இல்லைனா எதிர்மறை ஆற்றல்களோ கோவிலோட தெய்வீக சக்தியை தொந்தரவு செய்யாமல் பாதுகாப்பாக இருக்கிறதையும் குறிக்குதுங்க. நந்திய பகவான் எப்பவுமே தியான நிலையில் உட்காந்துட்டு இருப்பார். அவர் தியான நிலையில் உட்காந்துட்டு இருந்தாலுமே விழிப்புணர்வோடு உட்காந்துட்டு இருப்பாருங்க. நம்ம கோவிலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனக்கட்டுப்பாடு மற்றும் மன தூய்மையுடன் வர வேண்டும் அப்படின்றத நினைவுபடுத்துங்க. நந்தி இல்லை அப்படின்னா தெய்வீக ஆற்றல் அசுத்தமாகிவிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. அதுவும் குறிப்பாக சிவன் கோவில் நந்தி தூய பக்திக்கும் மற்றும் முழு சரணாகதிக்கும் ஒரு சின்னங்க. அவர் சிவபெருமானோட கட்டளைகளை கேட்டு பக்தர்களுடைய பிரார்த்தனைகளை நேரடியாக கடவுள்கிட்ட கடத்துபவராக இருக்கிறாருங்க. அதனால தான் நிறைய கோவில்களில் பக்தர்கள் தங்களுடைய ஆசைகளையும் பிரார்த்தனைகளையும் நந்தியோட காதில் போய் சொல்கிறாங்க. நந்தி மனுஷனுக்கும் தெய்வத்திற்கும் இடையே ஒரு பாலமாக இருக்கிறாருங்க. இதை நாம் செய்கிற தப்பு என்ன அப்படின்னா, நம்ம சிவன் கோயிலும் சரி, எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற மூர்த்தங்களை சிலைகளை நம்ம தொடக்கூடாதுங்க. அந்த சிலைகளுக்கும் நம்மளுக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் இடைவெளி இருக்கணுங்க. இடைவெளி விட்டு நீங்கள் பிரார்த்தனையை சொன்னால் கூட கண்டிப்பாக நந்தி பகவான் கேட்பாருங்க. இது மட்டுமே இல்லாமல் இந்த பிரதோஷ வேலையில் நிறைய பேர் செய்கிற தப்பு, அதாவது நந்தி பகவானோட அபிஷேகத்தை யாருமே பார்க்கறதில்ல. நிறைய பேர் உள்ளே போயிட்டு சிவபெருமானோட அபிஷேகத்தை மட்டும் பார்த்தா போதுன்னு அப்படியே உட்காந்துடுறாங்க. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியறதே கிடையாதுங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரதோஷ வேலையில் எல்லா தெய்வங்களும், எல்லா சித்தர்களும், முனிவர்களும், எல்லா தெய்வங்களும் அந்த கோவிலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரதோஷ வேலையில் 4 to 6 அந்த நேரத்தில் இந்த பக்கமாக அந்த பக்கமாக நம்ம நடந்துட்டு இருக்கக்கூடாது. சிவன் கோயிலை ஏதாவது ஒரு மூலையில் உட்காந்துட்டு நீங்கள் சிவபெருமானையும் நந்திய பகவானையும் நினச்சி உங்களுடைய வேண்டுதலை சொன்னாலே கரெக்டாக எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துருங்க. நீங்கள் நந்தி பகவான் கிட்ட சொன்னாலே சிவபெருமான் கிட்ட போய் சேர்ந்துருங்க. நீங்கள் நந்தி பகவான் கிட்ட சொல்கிற வேண்டுதலும் பிரார்த்தனைகளும் உடனடியாக நடக்குங்க. இனி சிவன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் நந்தி பகவான் கிட்ட பிரார்த்தனையை சொல்லிட்டு நேராக போயிட்டு சிவபெருமானை கண் குளிர தரிசனம் பண்ணிட்டு அங்கே போய் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க. கண் குளிர பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அது மட்டுமே இல்லை, கருவறையில் தீபாராதனை காட்டும்போது நிறைய பேர் நம்ம செய்கிற தப்பு என்னன்னா, அந்த நேரத்தை கண்களை மூடிக்கிறது. அந்த நேரத்தில் கண்களை மூடிக்கக்கூடாதுங்க. நம்ம எதுக்காக கோவிலுக்கு போகிறோம்? தெய்வத்தை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறோம். அந்த தீப ஒளியில் தெய்வத்தை தரிசனம் பண்ணுறது அப்படின்றது ஒரு அற்புதமான காட்சிங்க. அதை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறீங்க. இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு காலத்தில் நானும் இந்த தப்பை தான் பண்ணிட்டு இருந்தேன். தீபாராதனை காட்டும்போது கண்களை மூடிப்பேங்க. இந்த தப்பை நான் பண்ணுறதில்ல. நீங்கள் ஒரு வேளை இந்த தப்பை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் மாற்றிக்கலாங்க. நந்தி எப்போவுமே சிவலிங்கத்தை நோக்கி அசையாமல் உட்கார்ந்துட்டு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. இது பக்தர்களுக்கு தர்மம் அசைவற்றது அப்படின்றதையும், உண்மையான பக்திக்கு தொடர்ச்சியான கவனம் மற்றும் உண்மையோட உள்ளன்போடு இறைவனை நோக்குவது அவசியம் அப்படின்றதையும் நமக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் நந்தி பகவான் சிவலிங்கத்தை நோக்கி அமர்ந்துட்டு இருக்கிறாருங்க. கோவில் கட்டுமானத்தை வழிநடத்துகிற ஆகம சாஸ்திரங்களின்படி நந்தி எப்பவுமே கோவிலுடைய மைய அச்சுக்கு இணையாக லிங்கத்தை நோக்கி வைக்கப்படுறாருங்க. இந்த சீரமைப்பு தன்னிச்சையானது கிடையாதுங்க. இது தெய்வீக ஆற்றல் தெய்வத்திடமிருந்து பக்தர்களுக்கு தடையின்றி பாய்வதை உறுதி செய்வதற்காகவும் தான் சிவலிங்கத்தை நோக்கி நந்திய பகவான் அமைஞ்சிட்டு இருக்கிறார். இதுதாங்க ஒரு உண்மையான காரணமே. அதாவது அந்த நேர்மறை ஆற்றல் கோவிலுக்கு வர எல்லாருக்குமே கிடைக்கணும்.
அந்த தெய்வீக சக்தி கோவிலுக்கு வர ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் கோவிலோட மைய அச்சில் நந்திய பகவானை வச்சுருப்பாங்க. நந்திக்கும் லிங்கத்திற்கும் இடையிலான இடைவெளி ஒரு பக்தனோட கற்றுக்கொள்ளும் பாதை மற்றும் பக்தியோட பயணத்தை குறிக்குங்க. நீங்கள் நந்திக்கு பின்னாடி உட்காந்து தியானிக்கும் போது நந்தியோட அசைவற்ற பார்வை நம்மளுடைய கவனத்தை சிவனோட பக்கம் திருப்புங்க. நந்தி வரும் சிலை மட்டும் இல்லைங்க, இவர் முழுமையான பக்தியோட இலக்கணம் அப்படின்னே சொல்லலாங்க. சிவன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா நந்திய பகவான் பக்கத்தில் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா சிவனுடைய நேரடி பார்வை நம்ம மேலே விடுங்க. நம்ம போய் சிவனை பார்த்தோம் அப்படின்னா நாம தான் போய் சிவனை பார்ப்போம். நம்ம நந்திய பகவான் பக்கத்தில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது சிவனே நம்மளை பார்ப்பார். இதில் நமக்கு எது முக்கியம் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அது மட்டுமே இல்லாமல் சிவன் கோயிலையே மஞ்சள் குங்குமம் நமக்கு பிரசாதமாக தர்றதில்ல. சிவபெருமானோட ஆசீர்வாதம் நிலைச்சிருக்கணும் அப்படின்னா சில விசேஷங்களை மட்டுமே சிவ வழிபாட்டில் மேற்கொள்ளணும் அப்படின்றது நம்பிக்கைங்க. சிவ வழிபாட்டில் முக்கியமாக சந்தனம் இருக்கும், வில்வ இலை இருக்கும், பச்சரிசி, திருநீர், இது எல்லாமே நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. ஆனால் மஞ்சள் குங்குமம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா குங்குமம் அப்படின்றது அழகோட அடையாளமாக கருதப்படுதுங்க. மேலுமே நல்ல அதிர்ஷ்டத்தையும் தரும். குங்குமத்தை திருமணமான பெண்கள் பயன்படுத்துவாங்க. குங்குமம் பெண்பால் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சிவபெருமான் முற்றிலும் துறந்தவராக கருதப்படுறார். அதனால தான் குங்குமம் சிவ வழிபாட்டில் வழங்கப்படுறது இல்லைங்க. குங்குமம் அப்படின்றது மஞ்சளிலிருந்து தயாரிக்கப்படுற ஒரு பொருள். சிவலிங்கத்தின் மீது மஞ்சள் அர்ச்சனை செய்தால் சிவனை வழிபாட்ட பலன் கிடைக்காது அப்படின்னும் சொல்லுவாங்க. சிவன் கோபம் அடையலாம் அப்படின்னும் நம்பப்படுதுங்க. இதோட பெண்களோட அழகை அதிகரிக்க மஞ்சள் பயன்படுத்துறதுனால மஞ்சள் சிவனுக்கு உகந்தது இல்லை அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க. மந்திரமாவது நீர் அப்படின்னு திருஞான சம்பந்தர் போற்றி பாடிய விபூதியை பசுவோட சாணம் மற்றும் பசு நெய், மூலிகை பொருட்கள் இதெல்லாமே கொண்டு தயாரிப்பாங்க. ரொம்பவும் கடினமான முயற்சிகளை மேற்கொண்டாலுமே மிக குறைந்த அளவிலான முதல் தரமான தூய விபூதியை தான் நம்மளால் தயாரிக்க முடியும். அவரவர் மனசுக்கு பிடிச்ச முறையிலையும் செலவு இல்லாத வகையிலும் தினசரி செயல்களில் தானாக அமையும் வகையிலும் இயல்பான விருப்பத்தோடு நெற்றியில் திருநீர் பூசிக்கொண்டு சிவனை வழிபாடு செய்யணும். சிவபெருமானுக்கு உலக இன்பங்கள் அப்படி இல்லைன்னா பொருள் விஷயங்களில் பற்றுதல் இல்லை அப்படின்னு நம்பப்படுதுங்க. உலக இன்பங்களிலிருந்து விலகி கைலாசத்தில் வசிக்கிற துறவி சிவபெருமான். இதனால தான் அவருக்கு அழகு சார்ந்த எதையுமே வழங்குறது வழக்கம் இல்லை அப்படின்னு அறிவுறுத்தப்படுதுங்க. அதனால் சிவ வழிபாட்டில் குங்குமம் பயன்படுத்துறது இல்லைங்க. அதிர்ஷ்டத்தை பாதுகாக்க பெண்கள் குங்குமத்தை நெற்றியில் பூசுவாங்க அப்படின்றதும் சிவன் அழிப்பவராக கருதப்படுகிறார் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. இதனால தான் குங்குமத்திற்கு பதிலாக சந்தனம் அப்படி இல்லைன்னா விபூதியை பூசி சிவ வழிபாடு செய்யலாங்க. அழகு அப்படி இல்லைன்னா உலக இன்பத்துடன் தொடர்புடைய எந்த ஒரு பொருளும் சிவ வழிபாடு ஏற்கிறதில்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சிவ வழிபாட்டில் குங்குமம் தடை செய்யப்பட்டாலும் மறுபுறம் அன்னை பார்வதிக்கு குங்குமம் கண்டிப்பாக கொடுக்கப்படுதுங்க. இப்படி செய்கிறதுனால அன்னையோட அருளோட சிவபெருமானோட அருளும் கிடைக்கும். ஏன்னா பார்வதி தேவி சிவனோட பாதியாக இருப்பதனாலும் பார்வதி தேவிக்கு பிடித்தமான பொருள் குங்குமம் அப்படின்றதுனாலும் பரிபூரணமான அருளாசி அப்படின்றது நமக்கு கிடைக்குங்க. சிவனோட சொத்தாக கருதப்படும் திருநீற்றை கோயிலில் வாங்கினதுமே நெத்தியில் ஏற்றுக்கணுங்க. நிறைய பேர் செய்கிறது என்னென்னா நம்ம நெத்தியில் ஏற்றுக்கிட்டு மற்றதை அந்த கோவில் தூண்களை அப்படியே கொட்டிட்டு வந்துடுறாங்க. நமக்கு கொடுத்த வரத்தை நம்ம கோவிலே விட்டுட்டு வந்துடும். அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் அந்த தப்பை தாங்க செய்கிறாங்க. ஆண்கள் தான் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பெண்கள் கூட அந்த தப்பை செய்கிறாங்க. நம்ம வீட்டிலேருந்தே ஒரு பேப்பர் இல்லைன்னா கோவிலில் கூட இப்போ நிறைய பேர் பேப்பரை கட் பண்ணி வைக்கிறாங்க. இதுக்காகவே இது சின்ன விஷயந்தாங்க. ஆனால் இதுக்கு எவ்வளோ பெரிய பலன் இருக்குது தெரியுமா? நான் வீட்டில் யூஸ் பண்ணாத கேலண்டர்லாம் இருந்தது அப்படின்னா கோவிலில் தாங்க எடுத்துமே கொடுத்துருவேன். நிறைய பேர் விபூதி குங்குமம் அடிப்பதுக்கு பயன்படுத்திப்பாங்க. சில கோவிலில் இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா சின்னதாக ஒரு பேப்பர் நம்ம பஸ்ஸில் வச்சுட்டு போயிட்டு அந்த குங்குமத்தையும் விபூதியும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும். அங்கே நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த அந்த பிரசாதத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வீட்டில் ரெகுலராக நம்ம வச்சுட்டு வந்திருந்தோம் அப்படின்னாலே சிவனோட ஆசையோ இல்லை எந்த தெய்வத்தோட ஆசையோ அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. தினமும் சிவனோட சொத்தாகிய திருநீற்றை அணிந்து வந்தால் நாமும் நம் குலமும் சிறந்து விளங்கி மறு பிறப்பென்று தப்பித்து விடலாங்க. சிவனோட பார்வதி தேவியும் வணங்கி நெற்றியில் சந்தனமும் திருநீரும் பூசி அன்னை பார்வதி தேவியோட குங்குமத்தையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் கிடையாதுங்க.
இந்த கோவில் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற இருதியாளீஸ்வரர் கோவிலுங்க. 63 நாயன்மார்களில் ஒருத்தரான பூசலார் நாயனார் கட்டிய மணக்கோயிலை மையமாக கொண்டதுங்க. பூசலார் தினமும் தான் வழிபடும் மேற்கூரை இல்லாத சிவலிங்கத்தை மழை வெயிலிலிருந்து பாதுகாக்க ஒரு கோயிலை கட்ட விரும்பினார். ஆனால் அப்போ பொருளாதாரம் இல்லாததுனால தன் மனசுக்குள்ள ஒரு கோயிலை உருவாக்கி சிவனுக்கு பிரம்மாண்டமாக நிவேதனங்களை வந்து படைக்கிறார். அதே சமயம் காஞ்சிபுரத்தில் பல்லவ மன்னன் ராஜசிம்மன் கைலாசநாதர் கோயிலை வந்து கட்டி முடிச்சிட்டு இருந்தார். 2 பக்தர்களும் கோயிலை கட்டும் பணி ஒரே நேரத்தில் முடியுதுங்க. கும்பாபிஷேக நாளுக்கு முதல் நாள் ராத்திரி மன்னனோட கனவில் தோன்றிய சிவன் திருநின்ற ஊரில் பூசலார் கட்டிய கோயிலில் தான் எழுந்தருள போவதாகவும் அதனால காஞ்சி கும்பாபிஷேகத்தை வேறு ஒரு நாள்ல நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாருங்க. மன்னன் இதை கேள்விப்பட்டதும் பூசலாரோட பக்தியை வேந்து அவர் மனசுக்குள்ள கட்டிய கோயிலுக்கு இருதியாளீஸ்வரர் அப்படின்னு பெயரிட்டு பூசலார் மனசுக்குள்ள கோயிலை கட்டி அதே நாள்ல நிஜமான கோயிலை கட்டி குடமுழுக்கம் செய்தாருங்க. அதுக்கு பின்னாடி காஞ்சி கைலாசநாதர் கோவிலுக்கு குடமுழுக்கு செய்கிறார். இதனால இருதியாளீஸ்வரர் கோயில் மனதால் கட்டப்பட்ட கோயிலும் கும்பாபிஷேகமும் ஒரே நாளில் நடந்தது. ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த கோவிலோட தனி சிறப்பு என்ன அப்படின்னா இருதய நோய்களை தீர்க்கும் பரிகார தலமாக இந்த கோவில் கருதப்படுதுங்க. ரொம்ப 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 பழமையான கோவிலுங்க. இங்க ஒவ்வொரு நாளுமே வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இங்க இருக்கிற சிவனோட பேர் வந்து இருதியாளீஸ்வரர், அன்னையோட பேர் வந்து மரகதாம்பாளுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில், ரொம்ப ரொம்ப பழமையான கோயில். இந்த கோவிலுக்கு வந்து இருதயம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலுமே அது கண்டிப்பா தீரும் அப்படின்றது பக்தர்களோட நம்பிக்கையா இருக்குங்க. இன்னைக்கு வீடியோல நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிட்டேங்க. பொதுவா சிவன் கோயில ஏன் வந்து சிவபெருமானுக்கு முன்னாடி நந்தியம்பெருமான் வீற்றிருக்கிறார் அப்படின்னும் மஞ்சள் குங்குமம் ஏன் தரப்படுறதில்ல அப்படின்னும் எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற இருதியாளீஸ்வரர் கோயில் பத்தி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.